Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1106 part 2. ஓபன் பண்ணா மேல இருக்க நம்மாலையில காட்டுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே பதட்டம். என்னன்னா வேகாபங்க காணும். இங்கதான் இருந்தான், எங்கயா அதுக்குள்ள போய் தொலைஞ்சான், லேப் மொத்தமும் தேடி பாருங்க, வேற எங்கேயும் தப்பிச்சு போயிருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொன்னா இங்க லூஃபி நாக்க தொங்க போட்டுட்டு புலம்பிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் தேடாத இடம் இல்ல, திருவா போய் தேடியாச்சு, எந்த லேப்லயுமே இல்ல. மேட்டர் என்னன்னா பையன் என்ன பண்ணிருக்கான், பறந்து பறந்து தேடுறேன்னு சொல்லி அவன் கால இருக்க அந்த ஷூஸ உடைச்சிட்டான். அதனால என்ன ஆச்சுன்னா ஓடியே தேடுற நிலைமை. அதனாலதான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான்னு சாப்பர் சொல்லுவானா. உடனே லூஃபி காட்டு கத்துவான். ஏன்னா இப்ப இந்த டேமேஜ் பே பண்றதுக்கு அவன்கிட்ட காசு இல்லையாமா. இந்த கடலோட எம்பரரு காசு இல்லன்னு சொல்றான் பாருங்க. உசோப்பு தான் போட்டு மண்டைய பிச்சுக்குவான். ஏன்னா வேகாபங்க இப்ப கண்டுபிடிச்சு சட்டு புட்டு இங்க இருந்து கிளம்பியே ஆகணும். இன்னும் இங்கே இவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அது இவங்களுக்கு தான் ஆபத்து. ஏன்னா அடுத்து யாரு வருவா என்ன ஆகும்னு சொல்லவே முடியாது. மெயினா இப்ப நேவி ஆளுங்க இங்கதான் வந்துகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஆமா வேகாபங்க தான் இப்ப இவங்களுக்கு முக்கியம்னு தெரியுது இல்ல. ஆளாளுக்கு ஒரு திசையில போய் தேட வேண்டியதானே. இப்ப என்னன்னா போனியும் காணும் வேகாபங்கையும் காணும். ரெண்டு பேத்துக்கும் எந்த பஞ்சாயத்தும் ஆயிருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. பட் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் தனியாவும் விட முடியாது. இப்படி புலம்பிட்டு இருக்கும்போது ஷக்கா இருந்துட்டு அவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், அவங்க லேப்ல தான் இருக்காங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதை ஏன்டா இப்ப சொல்லிட்டு இருக்க, லூசு பையலன்னு பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பாங்க. அந்த டீம் இவங்க மூணு பேர்த்த நோக்கி யாரோ வித்தியாசமான ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. யாரான்னு பார்த்தா ஸ்டசி, ஜோரோ, நம்ம ப்ரூக்கு. ஜோரோ தான் சும்மா மாசா வருவான். அவன் வந்தவொடனே கேட்ட கேள்வி, ஏன்டா இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கீங்க, தட்டு புட்டுன்னு நம்ம கிளம்ப வேண்டாம், ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்பான். நாங்க என்ன வீம்புக்குன்னாடா இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது, ஆள் வேற காணும், வந்தவொடனே கிளம்பிடலாம்பா. இவங்க இப்பதானே இந்த இடத்துக்கு வராங்க. சுத்தி முத்தி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வாவ் வாட் அ லேப்ங்கிற மாதிரி ப்ரூக் என்ஜாய் பண்ணுவான். ஹெல்மெட் தான் செம காமெடியா இருக்கு. சாப்பர் பார்த்துட்டு சூப்பர், உனக்கு ஃபிட் ஆகிற ஹெல்மெட்டா அமேசிங்கும்பா. உசோ பெட்டி பார்த்துட்டு ஏண்டா இந்த வழுக்க மண்டையில என்னத்தரா அமேசிங் பார்த்த, சகிக்கலாமா. ஸ்டெசி என்ன இந்த இடம் இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சஞ்சியோட என்ட்ரி. வாவ் வாட் அமேசிங் கேர்ள், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படி இப்படின்னு கால் தரையிலேயே இல்ல, பைய சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். அப்ப ஸ்டெசி ஷக்கா கிட்ட அட்லஸ் எங்க நீ கேப்பா. பண்ண எடிசனையும் லிலித்தையும் கூப்பிடுவானா. லிலித் பச்சை பச்சையா திட்டுவா. ஏன்னா அவளுக்கு யாருமே இத பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னா சுத்தமா பிடிக்காது. ஆக்சுவலா அவன் கூப்பிட தான் செஞ்சான், பட் இருந்தாலும் அது கத்திட்டு தான் இருப்பான். நான் ஒன்னும் உன் அடிமை இல்லன்னு. சும்மா கோவப்படாதன்னு எடிசன் தடுக்க போனா அவங்கிட்டையும் கத்திக்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல தான் அட்லஸோட என்ட்ரி. அவளோட பாடியை சரி பண்ணிட்டாங்க. வந்துட்டு இங்க பாருங்க நான் எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கேன்னு சொல்லி கையை சுத்திட்டு ஒரு பஞ்சு வைப்பா. அவன் நம்ம எடிசன் பையன் பறந்துருவான். இப்ப எல்லாருமே சரியாயிட்டாங்க. அத்தனை வேகாபங்ஸும் ரெடியாவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வழக்கம் போல மாத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. சஞ்சி பார்த்துட்டு மேல இங்கேயும் கூச்சிக்கிட்டு இருப்பான். வாவ் இவ்வளவு அழகான பொண்ணுங்களான்னு. அப்ப நம்ம லூஃபி என்னமா உன் மூஞ்ச சரி பண்ணியாச்சான்னு கேட்பான். அவளுக்கும் இவனை பார்த்ததுல சந்தோஷம். ஏன்னா நம்ம லூஃபி தான் அவளை காப்பாத்தி இருப்பான். அதுக்காக தேங்க்ஸ் சொல்லுவா. நீ தானே எனக்காண்டி சாப்பாடெல்லாம் கொடுத்தேன், உன்னை எப்படி நான் காப்பாத்தாம விடுவேங்கிற மாதிரி சொல்லுவான். இங்க நமிய கடுப்பாயிட்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு கியூட்டான பொண்ணை போய் அடிச்சு காலி பண்ணிருப்பானுங்க, நன்னாரி பழுகன்னு கீழே பார்த்து கத்திட்டு இருப்பான். என்னடான்னு பார்த்தா லுச்சியும் கக்குவும் அங்கதான் இருக்கானுங்க. இப்போ அவனுக்கு கைய லாக் பண்ணி இருக்குது, அதுவும் சி பிரிசம் ஸ்டோன்ல. அதெல்லாம் ஓகே, உங்களோட பவர்ஸை யூஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது காலையும் கட்டி போடணும்ல. ஏன்னா இவனுக்கு அந்த டெபிள் ஃப்ரூட்டோட பவர் யூஸ் பண்ணாட்டியுமே அவனால அந்த 6 பவர்ஸ் யூஸ் பண்ண முடியும். அவனுக்கு அதை மாஸ்டர் பண்ணிருக்கானுங்க. இப்ப ஏர்லயே பாஞ்சு அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. தூங்கிட்டு இருக்கானுங்க. அதனாலயே நம்பி நல்லா பச்சை பச்சையா கேட்பான். இதுக்கப்புறம் ராபின் பின்னாடி வந்தீங்க அடிச்சு பல்லுகள் எல்லாம் கழட்டி போடுவேன்னு. உடனே ராபினுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதே நேரம் இங்க ஸ்டசி இதெல்லாம் பண்றதுக்காக தான் என்னோட உண்மையான ஐடென்டிட்டியை மறைச்சு வச்சிருந்தேன், ஆனா இப்ப தெரிஞ்சது கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்கா தான் இருக்குதும்பா. ஆனா இவன் மட்டும் வரலன்னா CP0 ஆளுங்க நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் பந்தாடி இருப்பாங்களே. சரி இப்ப நான் ஸ்டெல்லாவை மீட் பண்ணும் எங்கன்னு கேட்டா சக்கா இருந்துட்டு இப்ப 2 அன்யூஷுவலான விஷயம் நடந்திருக்குது, அதை கேட்டுட்டு அப்செட் ஆகாதேம்பா. அதுல முதல் விஷயம் நம்ம ஸ்டெல்லா ஐ மீன் வேகாபங்க் காணாம போயிட்டாரு. ரெண்டாவது விஷயம் ஃப்ரண்ட் ஏர் டோமோட கண்ட்ரோல் இப்ப இவங்க கையில இல்ல. இத கேட்டுட்டு உசோப்புக்கு தூக்கி வாரி போடும். என்னையா சொல்ல வர்றேன்னு. அட வேற ஒண்ணும் இல்ல, அந்த டோமை இவங்க கண்ட்ரோல் பண்ணாதான் உள்ளேயும் போக முடியும் வெளியவும் வர முடியும். உதாரணத்துக்கு உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களை வச்சு பூட்டி வச்சிட்டாங்கன்னா சாவி இருந்தா தானே வெளியில போயிட்டு வர முடியும். அந்த மாதிரி கண்ட்ரோல் இப்ப இவங்க கிட்ட இல்ல. அதனால இனி வெளியில இருக்கவங்க உள்ளேயும் வர முடியாது, உள்ள இருக்கவங்க வெளியும் போக முடியாது. அப்படி இவங்க அந்த டோமை மீறி வெளியில போக ட்ரை பண்ணாங்கன்னா எரிஞ்சே செத்து போயிருவாங்க. இப்ப பஞ்சாயத்துக்கு மேல பஞ்சாயத்து. இவங்களால வெளியில போக முடியல. ஒண்ணு டாக்டர் வேகாபங்க காணோம், என்னையா பண்றதுன்னு கேட்டா இப்போதைக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து வேகாபங்க தேடி கண்டுபிடிக்கணும். அந்த டைம்குள்ள ஷக்கா என்ன பண்ணுவான், இந்த ஃப்ரண்ட் ஏர் டோமை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுமான்னு நோண்ட போறான். ரெண்டுமே உடனே நடந்தா பஞ்சாயத்து இல்லாம எஸ்கேப், இல்லன்னா மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனையில தான் மாட்டுவாங்க. பிராங்கி தான் கரெக்டா கேட்பான். வேகாபங்க் இப்ப மானிட்டர்ல ஒழுங்கா தெரியலனா அதுக்கப்புறம் இவங்க எங்க தேடி போய் என்ன பண்றது. அட எல்லாமே இந்த லேப்ல இருந்தே அவன் பாத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி அப்படிதான் பாத்துட்டு இருந்தான். பட் என்ன ஆச்சுன்னா அந்த செரஃபிம்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண அட்டாக்னால கேமரா
நம்மளுக்குன்னு வச்சிருந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேல் எல்லாமே ஷாக் அடிச்சு கண்ணா பின்னான்னு அங்கன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அதோட பொசிஷன்லயே இல்ல. அதனால தான் அது எல்லாத்தையுமே செக் பண்றதுக்காக ஒர்க்கர்ஸ் அனுப்பி விட்டுருக்கானாமா. மேபி அந்த பிளைண்ட் ஸ்பாட்ல தான் இப்ப அவர் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் அவர் எங்க போனாரு என்னங்கறத பாத்துட்டான். நான் அந்த அட்டாக்கு அப்புறம் தான் எங்க போனாரு என்னன்னு தெரியல. அதே நேரம் ஒரு சைடு பித்தாகரஸ் பாத்தீங்கன்னா எல்லா இடமும் தேடிட்டு இருக்கான். பில்டிங் சீல 3rd ஃப்ளோரை கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்த்தாச்சு. அங்க யாருமே இல்ல. சரி ரைட், நீ அடுத்த பில்டிங்கை செக் பண்ணுன்னு அவன் அங்க அனுப்பி விடுவான். பார்த்தா ஆளு டயர்டா இருக்க மாதிரி இருக்கான். சரி நம்மயும் வந்துட்டு வாங்க நம்மளும் செக் பண்ணுவோம் பாலா. பரவாயில்லையே பொறுப்பா இருக்காளேன்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல. அவளுக்கு இங்க ஏதாச்சும் ஃபியூச்சர் ட்ரெஷர் கிடைக்குமான்னு ஒரு ஆசை. ஏன்னா அதை வித்து பல பில்லியனுக்கு காசு பாத்திரலாமே. சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு எடிசன், நம்ம ப்ரூக்கு, நமி இவங்க எல்லாம் ஒரு சைடு தேட போவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டசி, நம்ம சஞ்சி, கூடவே ஜிம்பை இவங்க 3 பேரும் ஒரு சைடு போவாங்க. ஜோரோ நானும் பார்க்க போறேன்னு அவன் ஒரு சைடு கிளம்புவான். பட்டானே சஞ்சி பிடிச்சு லாக் பண்ணிடுவான். ஏன்னா நம்ம ஜோரோவோட ரூட்டு திறமை என்னன்னு நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அவனுக்கு ரூட்டு தலைன்னே பேர் வைக்கலாம். அந்த அளவுக்கு பக்காவா ரூட்டை பார்த்து போகிற ஆளு நம்ம ஆளு. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா எங்க போறேன்னு கேட்டா இப்ப அந்த கிழவனை கண்டுபிடிச்சு அவன் தலையை வெட்டணும் அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன்பா. அட கிறுக்கு பையில அவனை தாண்டா காப்பாத்தி கொண்டு போனோம். ஆனா நீ எங்கேயும் போக வேண்டாம், தயவு செஞ்சு இங்க இருந்து இவன் ஒரு சைடு கதறுவான். வேகா பங்க கூட எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஜோரோவை அதுக்கப்புறம் எந்த ஜென்மத்திலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால இவன் கதறுவான், கூட சாப்பர் வந்து கதறுவான். ராபின்லாம் நீ எங்க கூடவே இரா ராஜா, எங்கேயும் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்ன நமக்காண்டி இத்தனை பேர் போராடுறாங்க. சரி ஓகே நான் எங்கேயும் போல எங்கேயே இருக்கேன்னிருவான். இங்க உசோப்பு பாத்தீங்கன்னா மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா ஒவ்வொரு பாதையும் ஏதோ மேஸ் மாதிரி இருக்குது, போய் தேடுறங்கிற பேர்ல நம்மளும் தொலைஞ்சிருமோன்னு பயந்து நடுங்குவான். உடனே லிலித், பைரட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹை மெயின்டெனன்ஸ் போல, நீங்க என்னைய ஃபாலோ பண்ணி வாங்க, நான் உங்களை கூட்டு போறேன்பா. அந்த டைம் சைடுல கொரட்ட சவுண்ட். வேற யாரு, யோர்க்கு தான். மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டியா, நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு ஒரு உதைய போட்டு கிளம்புவான். இங்க லூஃபி பாத்தீங்கன்னா தனியா உட்காந்து முக்குன்னு முக்கிட்டு இருப்பான். ஏன்னா ரொம்ப தேடி அலைஞ்சிட்டான்ல. தோரோ கூட போய் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர தேடுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கியா, மொத்த இடமும் ஓடி இருக்க போல நம்பவே முடியல அப்படின்னு ஒண்ணு. நான் எப்பவுமே இப்படி தானேம்பா. இப்ப என்ன இந்த சைஃபர் போல் ஆளுங்களை ஜோரோ திருப்பியும் மீட் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. மறுபடியும் அவனுக்கு அந்த வாட்டர் 7 ஞாபகம் தான் வருது. லூஃபிக்கு ஐஸ்பர்கோட ஞாபகம் வரும். அதான் அந்த கேலிலா கம்பெனியோட பிரசிடென்ட் ரொம்ப நல்லவராச்சே. அண்ட் வாட்டர் 7ஓட மேயரும் கூட. அப்படியே கட் பண்ணி அந்த மார்கனை காட்டுறாங்க. அதான் அந்த நியூஸ் மார்கன். அவனுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. அட வேற ஒண்ணும் இல்ல, ஃபேமஸான டாக்டர் வேகா பங்க வேர்ல்டு கவர்மெண்ட் கொல்றதுக்காக முடிவு பண்ணிருக்காங்க. உலகத்திலேயே கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்டான அவரை கொல்ல போறாங்களா. போஹரா இன்சிடென்ட் மறுபடியும் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கவர்மெண்ட் ஆளுங்க நல்ல விதமா நடந்துக்கிற மாதிரி தெரியலையே. வேகா பங்க் தான் உலகத்துக்கே ஃபேவரட்டான சயின்டிஸ்ட். அவரு தான் இந்த உலகத்துல ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு நிறைய டவுனுக்கு விளக்கேத்தி வச்சிருக்காரு. இப்ப அந்த இடத்துல இருக்கிறது இவன் தான் அப்படின்ட்டு நம்ம லூஃபியோட போட்டோ காட்டுவாங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஜர்னலோட அடுத்த நியூஸ் ஹெட்லைன் என்னன்னா, கடலோட எம்பரரான ஸ்டார் ஹேட் லூஃபி வேகா பங்க ஹாஸ்டேஜா எக்ஹெட் ஐலாண்ட்ல புடிச்சு வச்சிருக்கான். இதனால நேவி கூட பெரிய வாரே நடக்க போகுது. இப்போ வேகா பங்குக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவம் ஆனா அந்த பழி யார் மேல போய் விழும், லூஃபி மேல. வேகா பங்கோட டெத்ல கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராது. கவர்மெண்ட் இதுக்காக எனக்கு டேங்க் பண்ணி அதுக்கு அவார்டும் தருவாங்க அப்படின்ட்டு பயங்கரமா பில்டப் பண்ணி சிரிச்சுட்டு இருப்பானா. அதை கேட்ட ஒருத்தி என்ன ஒரு சில்லித்தனமான ஆர்டிகலும்பா, அது யாருன்னு தெரிஞ்சா பயங்கரமா ஷாக் ஆயிருவீங்க. அட வேற யாரும் இல்ல, நம்ம விவி அண்ட் மூலகட்ட மூதேவி. உனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியலன்னா இப்படி ஒரு கேவலமான ஸ்டோரியா வாடா ரெடி பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச லூஃபி அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டான். மானங்கட்ட பாலிக உங்களால தாண்டா இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம். இதுக்கு தான் இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஜர்னலை நான் படிக்கிறதே இல்ல அப்படி இப்படின்னு பச்சை பச்சையா திட்டுவா. அங்கதான் ஈவில் பிளாக் ட்ரம் கிங்டமோட கிங் வாப்போலும் இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா சைலண்டா இரு, இப்படி எல்லாம் பேசாதேம்பா. என்னடானா இந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னைலோட பக் வச்சிருப்பானுங்களாம். கவர்மெண்ட் ஆளுகளுக்கு இவங்க பேசுறது கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி சொல்லி அங்க எங்கன்னு தேடிட்டு இருப்பான். மார்கன் தான் இப்ப நம்மளை காப்பாத்தி பத்திரமா வச்சிருக்காரு. அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் மரியாதையா பேசுனா. இன்னும் வெங்காயத்துக்கு நான் பேசணும். ஒரு பொய்ய என்னால கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாது. உண்மையா மறைச்சு கதையாடா கட்டிட்டு இருக்க மூக்கு நீண்ட மூதேவி. உனக்கு டீசென்சி இருக்காடா, டிசிப்ளின் இருக்காடா, அப்படி இப்படின்னு நாக்க நலங்கமாவு போட்டு கழுவுற அளவுக்கு நாராசமா கேள்வி கேப்பா. இதை கேட்டுட்டு அங்க இருக்க சில பேர் அவளுக்கு ஃபேனாவே மாறிட்டாங்க. மார்கன் பார்த்துட்டு நேத்து வரைக்கும் இங்க உட்கார்ந்துட்டு பேன் அழுதுகிட்டு இருந்த, இன்னைக்கு என்னடானா வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருக்க. இது என்னோட பிசினஸ், அதுக்குள்ள ஓ மூக்க நுழைச்சிட்டு வராத. என்னோட பங்கே போதும். நான் என்ன சொல்றனோ அதைத்தான் இந்த உலகம் படிக்கும். இந்த உலகத்தையே அதிர வைக்கிற பவர் என்கிட்ட இருக்குது. நியூஸ் பேப்பர் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுமா, அதை குடுக்கறதா இந்த மார்கனோட வேலைன்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிப்பான். இவன் பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறானா, இல்ல பைத்தியமா இருந்தானா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திடலாமா, இல்ல பைத்தியம் பாக்குற டாக்டரையே பைத்தியமாக்கிடுவானான்னு ஒரு குழப்பத்துல அப்படியே லுக்கூடுவா பாருங்க. சரி விவி ஒரு வழியா சேஃப்டியா தான் இருக்கா. இனி என்ன பஞ்சாயத்தாச்சு, எப்படி அவ இங்க வந்தாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.